மலைகளும் காடுகளும் சூழ்ந்த ஒரு அழகான சிறிய கிராமத்தில் தேவ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். தேவ் கல்வி கற்க ஆர்வம் கொண்டிருந்தான். ஆனால் அந்த கிராமத்தில் கல்விக்கான வாய்ப்புகள் அதிகமில்லை. தேவ் தனது மக்களுக்கு செழிப்பையும் அறிவையும் கொண்டு வர விரும்பினான். ஒரு நாள் அறிவாற்றல் மிகுந்த குருஜி ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவருடைய ஞானத்தால் மக்கள் அவரை மதித்தார்கள். குருஜியின் கதைகளால் கவரப்பட்ட தேவ் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவரிடம் சென்று, குருஜி, தயவு செய்து எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். எங்கள் கிராமம் வளர்ச்சியடைய நான் உதவ விரும்புகிறேன் என்று கூறினான். குருஜி ஒப்புக்கொண்டு தேவின் வழிகாட்டியானார். ஒவ்வொரு நாளும் தேவ் குருஜியின் குடிசைக்கு சென்றான். குருஜி அவருக்கு இயற்கை, சமூக நல்லிணக்கம் மற்றும் கற்றலின் முக்கியத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்தார். அறிவின் காரணமாக வளர்ந்த நாகரிகங்களின் கதைகளை பகிர்ந்து கொண்டார். மாதங்கள் கடந்துவிட்டன. தேவ் நிறைய கற்றுக்கொண்டான். சிறந்த விவசாய முறைகள், நோய்களை மூலிகைகளால் குணப்படுத்துதல் மற்றும் தண்ணீரை சேமிக்கும் வழிகளை கற்றான். மிக முக்கியமாக, கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் தனது அறிவு நன்மை பயக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டது. பயிர்கள் கருக ஆரம்பித்தன. மக்கள் அச்சமடைந்தனர். இதனை கண்ட தேவ் நீர் சேமிப்பு குறித்த குருஜியின் போதனைகளை நினைவு கூர்ந்து அனைவரையும் ஒன்று திரட்டினான். வாய்க்கால்களை தோண்டி நம் வயல்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவோம் என்ற திட்டத்தை கிராம மக்களிடம் பகிர்ந்தான். மக்கள் முதலில் இந்த திட்டத்தில் உறுதியாக இல்லை. ஆனால் அவர்கள் தேவை நம்பினர். அவர்கள் இரவும் பகலும் கடுமையாக உழைத்து வயல்களில் கால்வாய்களை தோண்டினர். மெல்ல மெல்ல மீண்டும் தண்ணீர் வரத் தொடங்கியது. பயிர்கள் செழித்தன. வயல்கள் புத்துயிர் பெற்றது. கிராமமே தேவை கொண்டாடியது. அறிவும் அனைவருடன் இணைந்து செயல்படுவதும் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதை அவர்கள் கண்டனர். குருஜி தேவ் கற்றுக்கொண்டதற்காக மட்டுமல்ல, தலைவனாகவும் ஆனதற்காக பெருமைப்பட்டார். தேவ் தலைமையில் மக்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டனர். தேவ் மற்றும் குருஜியின் கதை கிராமத்தில் புராணமாக மாறியது. அறிவு எவ்வாறு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் என்பதை காட்டுகிறது. கற்றல் மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வது செழுமையையும் ஒற்றுமையையும் கொண்டுவரும், சமூகங்களை வலிமையாக்கும் மற்றும் அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை உறுதி செய்யும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ஸ்பிரேஷனல் டேல்ஸ் மற்றும் மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க.